இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யாரையும் காணோம். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் மேடம் போட்டோல இருந்த எவிடன்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு நம்ம உசாரா இருக்கணும்? வாயா போலாம் சார், போலாம். தேவிமா, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க. அம்மா இப்ப வந்துருவேன். சரியா? ஓகேமா. நான் உள்ள போய் பார்த்து சரி. வணக்கம் மேடம். எங்க போயிருந்தீங்க? இந்த பக்கம் இருந்து வரீங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த பக்கம் ஏதோ சத்தம் கடிச்சு, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்காக 2 பேரும் போணுமா? ஒருத்தர் இங்க வாசல்ல நிக்க வேணாமா? யாராவது உங்களை டைவர்ட் பண்ண கூட பண்ணிருக்கலாம்ல. கேர்ஃபுல்லா இருங்க. வாங்க. காணுமே. போட்டோல இருந்த வாட்ச் இப்போ இங்க மிஸ் ஆயிருக்குன்னா கொலைகாரன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும். கான்ஸ்டபிள், இங்க யாராவது வந்தாங்களா? யாரும் வரல மேடம். போட்டோல இருந்த அந்த வாட்ச் இப்போ அந்த ஸ்பாட்ல இல்ல. அது எங்க போச்சு? என்ன டியூட்டி பாக்குறீங்க? உங்களை அலர்ட்டா இருக்க சொன்னேன். சாரி மேடம். அந்த வாட்ச் ஸ்ட்ராப் எப்படி மிஸ் ஆச்சு? போட்டோல இருந்த எவிடன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை எடுத்துக்கணும். அப்ப ஸ்டேஷன்ல இருந்து யாரோ இன்ஃபார்ம் பண்ணிதான் அந்த கொலைகாரன் இங்க வந்து எவிடன்ஸை எடுத்துட்டு போயிருக்கணும். என்ன சிஸ்டர், ஏன் நின்னுட்டீங்க? ஹால்ல சூர்யா தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த தரகர் சண்முகத்தை தான் இன்னும் காணும். யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, யாரு உட்கார்ந்தாதான் என்ன, கண்ணு தெரியல, ஒரே இருட்டா இருக்குது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர், அந்த தரகர் கரெக்ட் டயத்துக்கு வந்துருவான். நீ தரகர் சண்முகத்துக்கு ஒரு போனை போட்டு சீக்கிரமா வந்து தொலைய சொல்லு. உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் சிஸ்டர், கண்ணு தெரியாத என்ன பார்த்து போன போட சொல்றீங்களே, இது நியாயமா? ஐயோ, உனக்கு கண்ணு தெரியாதுல்ல? ஏதோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன், மறந்துட்டேன். சரி அம்மா. எவனோ பிச்சைக்காரன் கூப்பிடுறான், பாய மூடு. சார், அம்மா இருக்காங்களா? பாண்டி, அந்த தரகர் வந்துட்டான், வா. அடி பாவி, புரோக்கர் வந்துட்டான்னு நீ கிளம்பிட்ட, நான் தட்டு தட்டு மாதிரி எங்க வந்து சேர்றது? வணக்கம்மா. வாங்க சண்முகம். வர்ற வழியில டிராபிக்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் பரவாயில்ல. வர சொல்லி கால் பண்ணியிருந்தீங்களே, என்னமா விஷயம்? வாங்க சொல்றேன். சரிங்க. தள்ளு. ஐயோ, தள்ளி விட்டு போகுது பாரு. சூர்யா, இவர் பேரு சண்முகம்பா. பர்வத மலையில லேண்ட் புரோக்கரா இருக்காரு. வணக்கம் சார். இவரு ரொம்ப கைராசியான ஆளு. சேல்ஸ் ஆகாத ப்ராப்பர்ட்டிய வித்து கொடுத்திருக்காரு, வாங்க முடியாத இடத்த வாங்கியும் கொடுத்திருக்காரு. அப்படியாமா? சரி, இப்ப நீங்க என்ன விஷயம் வர சொல்லிருக்கீங்க? அது பர்வதமலை ஏரியால நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்பா. அங்க எதுக்குமா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்றீங்க? ஏதோ சென்னையில வாங்கினாலும் பிரயோஜனம் இருக்கு. பிசினஸ் மோட்டிவுக்காகலாம் நான் பர்வதமலை பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கல சூர்யா. ஒரு நல்ல காரியத்துக்கு அங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்னமா சொல்றீங்க? நம்ம மாறி அந்த பர்வதமலை பகுதியில இருக்கிற மாதிரி
எனக்கு ஒரு கனவு வந்ததுப்பா. சிஸ்டர் சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள காலி. அதனால நம்ம மாரிக்கு அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு நினைவிட மாதிரி ஒண்ணு நாம கட்டணும்பா. அப்பதான் நம்ம மாரியோட ஆத்மா சாந்தி அடையும். அருமையான யோசனை மாதாஜி. கண்டிப்பா மாரியுடைய ஆத்மா சந்தோஷப்படும். ம். மாப்பிள்ள மாரிக்கு காதல் கோட்டை கட்டாம விட மாட்டான். என்னடா மாப்பிள்ள? சரிம்மா, நல்ல விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்பாடா. நல்லதுப்பா சூர்யா. ம். சண்முகம், ம்? நான் சொன்ன மாதிரி இடம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டம்மா, 3 இடம் இருக்கு. எல்லாம் மலை அடிவாரம் தான். ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டிங்க தான். நமக்கு ஃபேவரா முடிச்சு தரேன். ரேட்டை பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இடம் நல்ல இடமா இருக்கணும். எங்க வீட்டு மகாலட்சுமி மாரிக்கு ஒரு நல்ல நினைவு மண்டபம் கட்ட போற அந்த இடம் தெய்வீகம் நிறைஞ்ச இடமா இருக்கணும். சரிம்மா, நான் இருக்கிற இடத்த இப்பவே காட்டுறேன். நீங்க பார்த்து ஃபைனல் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச இடத்த காட்டுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். இப்பவே கிளம்பி வந்தா கூட கையோட முடிச்சிடலாமா? சூர்யா, இப்ப உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கப்பா? இங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடலாம்ப்பா. என்னப்பா சொல்ற? மாரிக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு இடம் பார்க்க போறோம். மாப்பிளைக்கு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? மாப்பிள்ள நினைச்சான்னா பர்வத மலை என்ன இமயமலையிலே மாரிக்கு இடம் வாங்கி கொடுப்பான். அம்மா, எனக்கு மாரியை விட வேற எதுவும் முக்கியமே இல்லை. வாங்க, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். வா வாங்க. வாங்க ஐயா போலாம். புரோக்கர் ஐயா, என் கம்ப பிடிச்சி எடுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்க வாங்க பின்னாடியே சார். வந்துருவேன். பார்த்து கூட்டு போங்க ஐயா. என்ன இது? மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி கனவு வருது. ஐயோ, இனி நான் என்ன பண்றது? அவரை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஹஸ்பண்ட் சார், எங்க போயிருக்காரு? சூர்யா, எங்கேயும் இல்ல.